பிறகு யாக்கோபு தன் மாமனாரிடத்தில் சென்று, இதுவரைக்கும் நான் உமக்காகவும் உம்முடைய பெண்களுக்காகவும் வேலை செய்தது போதும். என்னை இந்த ஊரிலிருந்து என் தகப்பன் ஊருக்கு அனுப்பிவிடும். இனி நான் என் மனைவிகளுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுகிறான். உம்முடைய 2 பெண்களுக்காக நான் 14 ஆண்டு காலம் உம்மிடத்தில் வேலை செய்தேன். இப்போது நான் போக வேண்டும் என்று கேட்கிறான். இந்த 14 ஆண்டு கால முடிவில் தான் யோசேப்பு பிறக்கிறான் என்று நினைக்கிறேன். இப்போ யாக்கோபு என்ன சொல்றான்? நான் என் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுகிறான். அப்படின்னா இதுவரைக்கும், அதாவது 14 ஆண்டு காலமாக அவன் சம்பளமே வாங்காமல் தன் மாமனாருக்கு வேலை செய்கிறான். இப்போதான் அவனுக்கு புத்தி தெளிந்து என் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்றான். உடனே லாபான் என்ன சொல்றான்? உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். ஆனா இங்கிருந்து மட்டும் போகாத, என்கிட்டயே வேலை செய்யன்னு சொல்றான். ஏன் லாபான் யாக்கோபை போக விட மாட்டான்னு சொன்னா, இவன் வந்த